அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது ப்ரீமியம் அண்ட் கிஃப்ட் ரிவார்ட் பாயிண்ட்டோட புக்கிங் ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ புதுசாக ரூ. 660 கட்டி எம்எம்பியில் வந்து ஐடி போடுறவங்களுக்கு, ஏற்கனவே மாரோ பாயிண்ட்டில் ஐடி போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியா மாரோ பாயிண்ட்லேயும் இந்த ரிவார்ட் சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் வந்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ரூ. 660 கட்டுறது மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 5000 மதிப்புள்ள 61 பொருள் கொண்ட மளிகை பொருட்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ கொரியரில் வந்துடும். அது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 3 டேஸ்லேருந்து மேக்ஸிமம் 15 டேஸ்க்குள்ளே உங்கள் இதுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. சரிங்களா? உங்களுடைய அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எம்பி நம்பர் கொடுக்கணும். அடுத்தது இவர் எம்எம்பி ஐடி, அதாவது மீடியா மாரோ பாயிண்ட்டோடைய ஐடி கொடுக்கணும். ஓகேங்களா? உங்களுடைய பேர், உங்களுடைய மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பராக இருக்கணும். ஓகேங்களா? உங்களுடைய அட்ரஸ் தெளிவாக கொடுத்துக்குங்க. உங்கள் ஏரியா என்னங்கிறது கொடுத்துருங்க. அதே மாதிரி டவுன், சிட்டி அப்படின்னு கேட்டுருக்கு இல்லையா, உங்களுடைய ஏரியா. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய சிட்டி. இப்போ நான் வந்து கோயம்புத்தூர்னு கொடுக்குறேன். திருச்சின்னா திருச்சின்னு கொடுங்க. அப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக் என்னமோ அந்த டிஸ்ட்ரிக் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் ரிவார்ட் பாயிண்ட் கஸ்டமர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கிஃப்ட் ரிவார்ட் பாயிண்ட் என்ட்ரி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் பிளான் ரிவார்ட் பாயிண்ட் 1100 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒன் பை ஒன்னாக நான் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ப்ரீமியம் ரிவார்ட் பாயிண்ட் கஸ்டமர் அப்படின்னா ரூ. 660 கட்டி அவங்களுக்கு ரூ. 5000 வந்து அந்த கிஃப்ட் பேக் வந்துடும். ஸோ அந்த 61 வகையான மளிகை பொருட்கள் வந்துடும். அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 110 பின்னு கொடுப்பாங்க. 110 மாரோ பாயிண்ட் கொடுப்பாங்க. அதில் 100 மாரோ பாயிண்ட் வந்து நேற்று ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை போய் பார்த்துருங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 110 பாயிண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட் உங்களுக்கு நீங்களே வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற 10 பாயிண்ட் வந்து உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், ஏற்கனவே நம்ம மாரோ பாயிண்ட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாங்கன்னா எம்பி நம்பர் அவங்ககிட்ட இருக்கும். அதாவது மாரோ பாயிண்ட் ஐடி நம்பர் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எம்எம்பிக்கு மட்டும் உங்களுடைய ரெஃபரல் லிங்க் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வச்சுட்டு அவங்களுக்கு கிஃப்டாக ஒவ்வொரு ரிவார்ட் பாயிண்ட்டும் நீங்கள் அவங்களுக்கு அனுப்பணும். ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுக்குற டாஸ்க். இந்த 10 டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மளிகை பொருள் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மளிகை பொருளுடைய ஒர்த் அப்படிங்கிறது 5000. ஸோ இந்த 5000 எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னா, மாரோ பாயிண்ட்டில் ரிவார்ட் பாயிண்ட்டில் வரக்கூடிய அந்த பேமெண்ட், ஓகேங்களா, அந்த தொகை வருது இல்லையா, மாரோ பாயிண்ட்டில் உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகுது இல்லையா, ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5000 லெஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 5000 எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோவும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5000ங்கிறது வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளுக்கு ஆட் ஆகும் அப்படிங்கிற அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடியெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அதை எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு பாயிண்ட்டோட வேல்யூவும் உங்களுக்கு 30 பைசாலேருந்து ரூ. 1,00,000 வரைக்கும் ஆன் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு இப்போ உங்கள்கிட்ட 100 பாயிண்ட் இருக்குன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ரூ. 1,00,000 உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ அதனுடைய கால அளவு அப்படிங்கிறது நிர்ணயம் பண்ணல. இப்போ வந்து 1410 ரீட்டைல் ஸ்டோர் நம்மளுக்கு வந்து உருவாக்க போகிறாங்க. அது மூலமாக நடக்கக்கூடிய அந்த சேல்ஸ் மூலமாக நிறைய பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ரீஃபில்லிங் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கிலையும் 2 மேட்ரிக்ஸ் பிளானில் 20 லெவல் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸோட வேல்யூ கூட ஆரம்பிக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்கிலையும் 30 பைசா ஆட் ஆகிறப்போ மினிமமாக நீங்களே போட்டு பாருங்களேன். ஒரு 1,00,000 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு உங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு கீழே 1,00,000 பாயிண்ட்ஸ் ஆட்டோபாட் சிஸ்டத்தில் உள்ளே வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு மினிமமே 30,000 வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய கிரெடிட் லிமிட் அப்படிங்கிறது ரூ. 1,00,000 வரைக்கும் உங்களுக்கு கிரெடிட் லிமிட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு அந்த கிரெடிட் வாலெட் எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பெட்ரோல் போடுறது, அது போக கிராசரி ஐட்டம் வாங்குறது, மற்ற விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறக்காக தான் அந்த கிரெடிட் வாலெட் வந்து உங்களை வாங்க சொல்கிறது. சரிங்களா? ஸோ மாரோ விங்ஸ் கார்டும் அதுக்காக தான் வாங்க சொல்கிறது. ஓகேங்களா? அது ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி உங்களுக்கு வந்து செயல்படும். ஓகேங்களா? இது போக நம்ம நிறுவனம் வந்து ஏடிஎம் கார்டும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் பயன்படுத்தி வித்ட்ராவலும் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலும் அடிச்சுக்க முடியும். கிராசரி ஐட்டம் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதுக்குண்டான ருபே கார்டும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறது ப்ரீமியம் ரிவார்ட் பாயிண்ட் கஸ்டமரில் இருக்கிறவங்களுக்கு இந்த இது வந்து ரூ. 660 கட்டுறது மூலமாக வரக்கூடிய பெனிஃபிட். இந்த கிஃப்ட் ரிவார்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து என்ட்ரிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆர்கனைசர், பிரசிடென்ட், ப்ரமோட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பிரசிடென்ட்டுக்கு 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிஃப்டாக வந்து நம்ம நண்பர்கள் எல்லாத்துக்குமே நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? அந்த கிஃப்டாக கொடுக்கக்கூடியதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் ஃபுல்லுமே கொடுக்கணும்.
ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்ம் ஃபுல்லுமே வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய எம்பி நம்பர், அவங்களுடைய எம்எம்பி நம்பர், அவங்களுடைய நேமு, அவங்களுடைய வாட்ஸ்அப்பு நம்பர் அல்லது அவங்களுடைய மொபைல் நம்பர், அவங்களுடைய ஏரியா, அட்ரஸ்ஸு எல்லாமே வந்து கொடுத்துட்டு தான் கிஃப்ட் ரிவார்ட் பாயிண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இங்கே டச் பண்ணி கொடுக்க முடியும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், புதுசாக ஒரு கஸ்டமர் உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு மாரோ பாயிண்ட்லேயும் நீங்கள் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கணும், அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும். மீடியா மாரோ பாயிண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி இருக்கணும். சரிங்களா. அப்போ தான் அவங்களுக்கு இந்த கிஃப்ட் பாயிண்ட்டு அவங்களுக்கு போச்சுன்னா அந்த ரிவார்ட் பாயிண்ட்டை வந்து அவங்களால வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதை வந்து கவனமாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் பிளான் ரிவார்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த கஸ்டமர் பிளானில் நம்ம ஏற்கனவே 1100 கட்டியிருப்போம். ஸோ இதுக்கும் 110 பாயிண்ட் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. 100 பாயிண்ட் வந்து நம்மளே வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 10 பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர்களுக்கு. ஸோ சேம் இதே கான்செப்ட் தான். 10 ஃப்ரீ, ஏன்னா அவங்க பணமெல்லாம் கட்ட வேண்டியதில் ஃப்ரீயாக இந்த ரிவார்ட் பாயிண்ட்டை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. ஸோ இந்த கஸ்டமர் பிளானில் உள்ளே வரவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 1100 ஏற்கனவே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்று அவங்க வந்து 500 கொடுத்து அந்த கிட் பேக், அதாவது அந்த 61 வகையான மளிகை பொருட்களை வந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 690 கட்டி கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 2 ஆப்ஷனில் அவங்க வர்றாங்க அப்படின்னா இந்த 1100 ஏற்கனவே கட்டியிருப்பாங்க. இந்த ரிவார்ட் சிஸ்டத்துக்குள்ளே அவங்க வர்றது மூலமாக இந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளான ஒர்த் அப்படிங்கிறது மிகப்பெரிய வருமானமாக அவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 660 கட்டி உள்ளே இப்போ ஆட் ஆகிறவங்களுக்கும் முன்னாடி இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறனால 1100 கஸ்டமர் பிளானில் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறனால இவங்களுக்கு தான் ஜாஸ்தி முன்னுரிமை இருக்கும். ஸோ இவங்களுடைய பாயிண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அப்பரில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்பர்லன்னா சீனியாரிட்டி அடிப்படையில் இவங்களுடைய ஐடி தான் வந்து அங்கே முதன்மையாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 1100 நீங்கள் ஏற்கனவே கட்டி வச்சுருக்கீங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 500 கிட் பேக்காக நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது மளிகை பொருட்களாக வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் 3 டேஸ்லேருந்து 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து வந்துடும். பட் என்ன உங்களுக்கு இதுலேயும் ஒரு டாஸ்க்குன்னா 10 பேருக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக எம்எம்பி ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதாவது மீடியா மாரோ பாயிண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 10 பாயிண்ட்டையும் வந்து ஃப்ரீ கிஃப்டாக கொடுத்துருக்கணும். பணம் எதுவும் வாங்கக்கூடாது, ஃப்ரீ கிஃப்டாக கொடுத்துருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த டாஸ்க்கு. இந்த 3மே உங்களுக்கு சொல்லியாச்சு. ஸோ இந்த பேமெண்ட் ரெசிப்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1100 ரெசிப்ட் நீங்கள் வைக்கலாம், 660 ரெசிப்ட் வைக்கலாம். ஓகேங்களா. இன்னொன்று இந்த கிஃப்ட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு ப்ரமோட்டராகவோ இல்லை ஆர்கனைசராகவோ இல்லை ப்ரெசிடெண்ட்டாகவோ இருந்தாவோ உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து பின் அனுப்புவாங்க. அது வந்து வெள்ளிக்கிழமை அனுப்புகிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி வெள்ளிக்கிழமை அனுப்புகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க எல்லாருமே இது ஃபுல்லாகவே ஃபில்லப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து எம்பி நம்பர், எம்எம்பி நம்பர் எல்லாமே ஃபில்லப் பண்ணிவிட்டு கிஃப்ட் ரிவார்ட் பாயிண்ட் அப்படிங்கிற இதை டச் பண்ணிவிட்டு ஆட் ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீட்டில் எழுதிக்கிங்க. ஓகேங்களா. கிஃப்ட் ரிவார்டு பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து கிஃப்ட் மாரோ ரிவார்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது எழுதி அந்த ஷீட்டை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதை வந்து இதில் இந்த ஃபைலில் அட்டாச் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 வகையான இன்கமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக கிடைக்கும். ஸோ ரிவார்ட் பாயிண்ட்டுக்காக தான், இன்னொன்று சொல்லப்போனால் இந்த மாரோ ரிவார்ட் பாயிண்ட்டுக்காக தான் என்னுடைய ஆடியோ வீடியோ எல்லாமே இருந்திருக்கும். நீங்கள் எல்லாமே கவனமாக பார்த்துருப்பீங்க. ஒரு பாயிண்ட்டோட ஒர்த் அப்படிங்கிறது இன்றைக்கி 30 பைசாவாக இருக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு ஒர்த்துள்ள ஒரு விஷயமா இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் அசட்டாக இது சேரும். அப்படிங்கிறனால தான் இந்த மாரோ பாயிண்ட்டுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ கொடுத்துருப்பேன், நிறைய கருத்து அறுத்துருப்பேன். நான் இல்லைனாலும் சொல்லலை, ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். பட் இதுதான் உங்களுக்கு வந்து ரியல். ஏன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 50 நாட்களில் 1410 ரீட்டைல் ஸ்டோர் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா இப்போமே ஏறக்குறைய நம்மளது வந்து ஜமோரோ என்டர்டெயின்மெண்ட்டு, ஓடிடி இது எல்லாமே வந்து அடுத்தடுத்து ரெடியாக இருக்குது. ஸோ எல்லாமே உள்ளே வர்றப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது ஜாம் ரெடி, ஜாம் ஈட்டு, அது போக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள். ஸோ எல்லாமே உள்ளே வர்றப்போ பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நிறுவனம் வந்து பெரிய வளர்ச்சி அடையும். ஸோ அந்த வளர்ச்சியில் நம்மளும் கூட இருக்கிறப்போ சீனியாரிட்டி அடிப்படையில் நம்மளுடைய பாயிண்ட்ஸ் முன்னாடி இருக்குது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க. நம்ம இப்போ 24,000 பேர் தான் இருக்கோம். இந்த 24,000 பேர்த்தில் நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்படிங்கிறப்போ இனி வரக்கூடிய, ஏன்னா இன்னும் 50 நாட்களில் 1 கோடி கஸ்டமர்களை கொண்டு வரது தான் நிறுவனத்தினுடைய பெரிய இலக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கான உண்டான விஷயங்கள் தான் இப்போ எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி வரும் பட்சத்தில்
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய இந்த இன்கம் அப்படிங்கிறது, இந்த ரிவார்ட் பாயிண்ட் மூலமா வரக்கூடிய இன்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு கீழயும் 20 லெவல்ல 2 மேட்ரிக்ஸில் வந்து உங்களுக்கு அந்த அந்த பாயிண்ட்ஸ் உட்கார்றப்போ, உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அ அ வருமானம் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும். ஸோ நீங்க இன்னைக்கு எல்லாருமே வெளிய போறேன் அப்படிங்கிற கஸ்டமரா இருந்தாலும் சரி, ஸோ இந்த பணமே வராது போல இருக்கு அப்படின்னு நெனச்சு சோர்ந்து போய் இருக்கக்கூடிய கஸ்டமரா இருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன முதல் விஷயம், நீங்க என்னதான் இதில பேமெண்ட் வருதோ வரலையோ, ஒரு மாரோ பாயிண்ட் எப்படியாவது மாரோ பாயிண்ட்ட மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுருங்க. அது உங்களுடைய ஃப்யூச்சர் அசெட்டா கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் அசெட்டா இருக்கும் அப்படிங்கிறது நான் தெள்ளத் தெளிவா கிட்டத்தட்ட போன நவம்பர்லேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல விஷயமா அமைஞ்சிருக்கு. இது எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கிங்க. கஸ்டமர் பிளான்ல இருந்து நீங்க வெளிய போறீங்க, இல்ல அட்வைசர் பிளான்ல இருக்கீங்க, ப்ரமோட்டரா இருக்கீங்க. யாரா இருந்தாலுமே இதில ட்ரை பண்ணுங்க சார். ஏன்னா உங்களுக்கு இந்த மாரோ பாயிண்ட்டுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஆடியோ குடுத்துட்டு இருந்தது, வீடியோ குடுத்துட்டு இருந்தது. இது ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு லைஃப்ல மிகப்பெரிய ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்மளுக்கு உடனே நம்மளுக்கு வந்து பலன் குடுத்துரும் அப்படின்னாலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதே மாரி தான் இன்றைக்கி நீங்க ரூ. 1100 கட்டி இத்தனை நாள் நீங்க வெயிட் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த பணத்த வந்து இன்கேஸ் கிடைக்கல அப்படின்னு நெனச்சா கூட, இதில நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அதாவது ஏன்னா உங்களுடைய இதில வந்து பார்த்தீங்கன்னா, அது இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிற இதில தான் பார்வையில தான் இருக்கும். ஸோ அந்த ரூ. 1100 நீங்க இதில இன்வெஸ்ட் பண்ணதா வச்சு, ஸோ அந்த 100 பாயிண்ட்ட நீங்க வாங்குறது மூலமா உங்களுக்கு மிகப்பெரிய வருமானம் இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு ஸ்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குரூப்ல குடுத்திருந்தேன். கிட்டத்தட்ட 14 நாள்ல அவராவது ரூ. 70 வந்து வாரம் கட்டிட்டு இருப்பாரு. இது வந்து ஒன்ஸ் தான் நீங்க பண்ண போறீங்க. ஓகேங்களா? அவங்களாவது ரூ. 70ங்கிறது வாரம் ரெனியூவல் பண்ணியே ஆகணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆயிட்டு இருக்கும். பட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் நடக்க ஏன்னா இப்ப சேல்ஸ் தொடங்கிட்டாங்க. சேல்ஸ் நடக்க உங்களுக்கு பாயிண்ட்ஸ்னுடைய அந்த வேல்யூ கூட ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் வரும். சரிங்களா? ஸோ இது யாரும் தவற விட்டுற வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. ஸோ இது யாரும் தவற விட்டுற வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஐடி நம்பர் இப்போ MP82316 இது என்னுடைய ஐடி நம்பர். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, MMPல வந்து என்னுடைய ஐடி நம்பர் 8234. ஸோ இந்த மாரி குடுத்து என்னுடைய நேம் அருள். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னுடைய அட்ரஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஏரியா. என்னுடைய ஏரியான்னா, நான் இப்போ வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேன். கோயம்புத்தூர்ல ஒரு ஏரியால இருப்பேன் இல்லையா? ஸோ அந்த ஏரியா. அதே மாரி யுவர் டவுன் கோயம்புத்தூர். நீங்க திருச்சி இல்ல தஞ்சாவூர் இந்த மாரி ஏதாவது இதில இருந்தீங்கன்னா, அது குடுத்துக்கலாம். யுவர் டிஸ்ட்ரிக்ட். அதே மாரி அப்ளை ஃபார் நீங்க வந்து என்னவா அப்ளை பண்ண போறீங்க. இப்போ வந்து நான் வந்து ரூ. 660 அப்ளை பண்ண போறேன்னா, ரூ. 660. ஸோ இந்த பேமெண்ட் எதில பண்ணணும் அப்படின்னா, நீங்க மொபைல் பேங்கிங்ல தான் பண்ணணும். மொபைல் பேங்கிங்ல தான் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் அத மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ Zomaroவுடைய ஈக்விட்டாஸ் அக்கவுண்ட் தான் குடுத்துருக்காங்க இதுக்கு. ஸோ ஈக்விட்டாஸ் அக்கவுண்ட்டே ஓப்பன் பண்ணி, நீங்க வந்து ரூ. 660 கட்டி இந்த கிட் பேக் வாங்கிக்கலாம். அதே மாரி ரூ. 1100 ஏற்கனவே நீங்க வாங்கியிருக்கீங்க. ஏற்கனவே உள்ள வந்திருக்கீங்கன்னா, அந்த பேமெண்ட் ஸ்லிப் இதில வச்சுக்கிட்டு ரூ. 500 நீங்க வந்து கிட் பேக் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, அதாவது மளிகை பொருள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ரூ. 690 கட்டி நீங்க வந்து கோல்டுக்கு ட்ரை பண்ணலாம். கோல்டு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாரம் நீங்க வந்து பேமெண்ட் கட்டுற மாரி இருக்கும். ஸோ இதுங்கிறப்போ மளிகை பொருள் அப்படிங்கிறப்போ ரூ. 500 கட்டியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மளிகை பொருள் ஒரு வித்தின் ஒரு 15 டேஸ்க்குள்ள உங்களுக்கு கைக்கு வந்துரும். ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். சரிங்களா? ஸோ ஐடியா இருக்கிறவங்க இத யூஸ் பண்ணிக்கிங்க. நன்றி.